குர்ஆனில் அதிகமான இடங்களில் நீங்கள் யோசிங்கள், வானத்தை பற்றி யோசிங்கள், பூமியை பற்றி யோசிங்கள், அதே போன்று மேகத்தை பற்றி யோசிங்கள், கடல்களில் செல்லக்கூடிய அந்த கப்பல்களை பற்றி யோசிங்கள் என்று எனக்கு சில ஆயத்துக்கள் இன்று இரவு இறக்கப்பட்டது. அந்த ஆயத்தை நினைத்து நான் அழுகின்றேன். அந்த ஆயத்தை யார் கேட்கின்றாரோ, அதை பற்றி யோசிக்கவில்லையோ, அதை பற்றி அமல் செய்யவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று நாம் குர்ஆன் ஓதுகின்றோமா? நாம் அதை சிந்தித்து இது என்ன உள்ளடங்கி இருக்கின்றது, இதில் என்ன படிப்பினை பெறலாம், இந்த வசனத்தின் மூலம் நாம் அல்லாஹ்விடம் எவ்வாறு பொருத்தத்தை பெற முடியும், இவ்வாறான விடயங்களை சிந்தித்து படிப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதன் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு அஞ்ச முடியுமா அந்த அளவு யோசிக்க கூடிய அளவுக்கு அவர் அழுவார். எந்த ஆயத்து என்று சொன்னால், யாரும் ஆயத்துக்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், அந்த மறுமை நாளில் வேற யாரும் இரக்கம் காட்ட முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்க்கையாக முழு நேரமும் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயத்தின்பால் நெருங்க வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் என்று விலக்கி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் விலகி கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அல்லாஹுவால் கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பம் அளித்திருக்கின்றான். நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தருள் புரிவானாக. அதே போன்று இங்கிருந்து நாம் பிரிந்து செல்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தவர்களாக நம்மளை வெளியே அனுப்பி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது அத்தஃப்கீர் ஃபி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது. அந்த படைப்பினங்களில் நாம் எந்தெந்த விடயங்களை சிந்திக்க வேண்டும், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த படைப்பினங்களை பற்றி சிந்தித்து படிப்பினை பெறுங்கள், அதில் என்னென்ன படிப்பினை பெற முடியும் என்ற விடயங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களில் ஓடுவது, நாம் காதால் கேட்பது, அதே போன்று நாவுகளால் பேசக்கூடிய விடயம்தான் இபாதத் என்று சொன்னால் தன்னுடைய கை கால்களால் செய்வது, உதாரணமாக தொழுவது, அதே போன்று
நடப்பது, அதே போன்று நோன்பு நோட்பது, இவ்வாறு உடல்களாலும் நாவுகளாலும் சில திக்ர்களை செய்கின்றோம். இதை மாத்திரம் நாம் இபாதத்தாக கருதுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறல்ல. இபாதத்தில் இன்னொரு பெரிய பகுதி இருக்கின்றது. அதுதான் உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய படைப்பினங்களை பற்றி நாம் சிந்தித்து அதன் மூலம் நாம் படிப்பினை பெறுவதும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் யாரும் கணக்கெடுப்பதில்லை. இபாதத் என்று சொன்னால் வெறுமெனவே 5 நேரம் தொழுவது என்பதை நாம் கருதி கொண்டிருக்கின்றோம். மாற்றமாக எந்தவித கஷ்டமுமின்றி, எந்தவித அசைவுமின்றி, எந்தவித செலவுமின்றி இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுவும் இபாதத்து தான் என்பதில் நாம் எந்தவித சந்தேகமும் பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான இடத்தில் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள், உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. நீங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள், உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. இதை இன்னும் மேலும் மேலும் தேடி படியுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமாக குர்ஆனில் நிறைய இடங்களில் லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் ததஃபக்கரூன், லஅல்லக்கும் யஃப்ஹமூன், நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், இது கட்டிக்காரர்களுக்காக வேண்டிய அறிவுபூர்ணமான விடயமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் சிந்தித்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய அறிவை மென்மேலும் வளர்த்து கொள்ளலாம் என்ற அதிகமான வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சரியான முறையில் யோசித்து அல்லாஹ் இவ்வாறு ஒரு மகத்தான படைப்பாளனா, இதை இவ்வாறு படைத்திருக்கின்றானே, எந்தவித குறையும் இல்லையே, இவ்வாறு நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகிமையை விளங்கிக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வை நாம் பயந்ததன் காரணமாக நாம் பாவத்தின்பால் நெருங்கவும் மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நமக்கு தெரியாது நம்மிடம் இருக்கக்கூடிய எத்தனை விடயங்கள் அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான், நாம் அதை பற்றி சிந்திப்பதில்லை. இது அல்லாஹ் எனக்கு தந்தானே, இதன் காரணமாகத்தான் நான் இன்று ஒரு அளவாவது ஆரோக்கியமாக இருக்கின்றேனே, ஒரு செல்வந்தனாக இருக்கின்றேனே, ஏன் நடமாடக்கூடிய மனிதனாக இருக்கின்றேனே, இதை பற்றி நாம் எப்போதாவது யோசித்திருக்கின்றோமா? நாம் என்ன சொல்லுவோம்? கால் இல்லாதவனிடம் போய் சென்று காலை பற்றி கேட்டால் அதனுடைய அருமை விளங்கும் என்று சொல்வோம். ஆனால் கால் இருக்கக்கூடிய நாம் சிந்திக்கின்றோமா? இந்த காலை அல்லாஹ் தந்திருக்கின்றான், ஒரு மகத்தான ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலின் மூலம், இந்த கையின் மூலம் நான் எவ்வளவு பிரயோசனங்களை அடைகின்றேன், இது அல்லாஹ் எனக்கு தந்தது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இந்த படைப்பை நாம் எவ்வாறாவது எப்போதாவது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் இதை தந்தாயே என்று நன்றி செலுத்திருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய படைப்பின் அந்த மகத்துவத்தை பற்றி நாம் பெருமைப்பட்டிருக்கின்றோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாரும் அதை சிந்திப்பதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், ஒரு காலத்தில் ஒரு முஃப்தி சாப் வாழுகின்றார். அவரிடம் ஒரு மனிதர் வருகின்றார், வந்து சொல்கின்றார், ஏ பெரியவரே, ஏ ஆலிமே, என்னிடம் எதுவும் இல்லை, நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன். எனது பக்கத்து வீட்டுக்காரனோ அதிகமாக வசதியாக வாழ்கின்றான், அவனுடைய குழந்தைகளுக்கு தேவைப்பட்ட விடயங்களை வாங்கி கொடுக்கின்றான், அவனுடைய மனைவிக்கு தேவைப்பட்ட விடயங்களை வாங்கி கொடுக்கின்றான், அவன் இந்த உலகத்தில் சுவண்டியாக வாழ்கின்றான். ஆனால் நான் 5 நேரம் தொழுகின்றேன், நோன்பு பிடிக்கின்றேன், ஹஜ் செய்கின்றேன், என்னிடம் இருப்பதை நான் ஜகாத் கொடுக்கின்றேன், சதகாக்கள் செய்கின்றேன், நல்ல விடயங்கள் அனைத்தையும் செய்கின்றேன். ஆனால் என்னிடம் அவன் போன்று ஆடம்பரமாக வாழ்வதற்கும் சுவண்டியாக வாழ்வதற்கும் எந்தவித சொத்தும் இல்லையே என்று தன்னுடைய கவலையை சொல்கின்றார். அப்போது அந்த அறிஞர் அவரிடம் வினவுகின்றார், உங்களுக்கு அல்லாஹ் எதுவும் தரவில்லையா? அவர் சொல்கின்றார், இல்லை, எனக்கு எதுவும் தரவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு பணமா வேண்டும் என்று வினவ அவர் சொல்கின்றார், ஆம், எனக்கு பணம் வேணும்.
அப்போது அந்த அறிஞர் கேட்கின்றார், சரி உங்களுடைய கால்களில் ஒன்றை தாருங்கள், நான் 100,000 தினார் தருகின்றேன் என்று வினவுகின்றார். ஆனால் அவள் சொல்கின்றார், அதை தர முடியாது, அது 100,000 தினாரை பார்க்க பெருமதியானது. அப்படியா, சரி உங்களோட கையில ஒன்றை தாங்க, அதற்காக வேண்டியாவது நான் 100,000 தினார் தருகின்றேன் என்று சொல்கின்றார். அதையும் அவர் மறுக்கின்றார். அதே போன்று ஒவ்வொரு உறுப்பாக கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், இதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் பெருமதியானது, இது எனக்கு வேணும், இது இல்லை என்று சொன்னால் என்னால் நடக்க முடியாது, இது இல்லை என்று சொன்னால் என்னால் தொட்டு சாப்பிட முடியாது, தான் கழித்த மலத்தை கூட கழுக முடியாது, இவ்வாறாகிவிடும். அதனால் இது மிகவும் பெருமதியாக இருக்கின்றது, பணத்துக்காக வேண்டியதை தர முடியாது, இவ்வாறு மறுக்கின்றார். அப்போது அந்த அறிஞர் விளங்கப்படுத்துகின்றார், ஏ மனிதரே, நான் எவ்வளவோ கோடிக்கணக்கு தினாருக்கு உங்களுடைய உறுப்புகளை கேட்டு பார்த்தேன், உங்களால் தர முடியவில்லை. அவ்வளவு பெருமதியான வஸ்து, பெருமதியான அல்லாஹுடைய அந்த படைப்பு உங்களிடம் இருக்கின்றது என்று நீங்களே ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அவ்வாறு இருந்தும் நீங்கள் அல்லாஹ் ஒன்றும் தரவில்லையே எனக்கு என்று குறை கூறுகின்றீர்களே, இது நல்லதல்ல, இது அல்லாஹுக்கு மோசடி செய்ததாக ஆகிவிடும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாததாக ஆகிவிடும் என்று அவருக்கு அந்த உறுப்புகளுடைய பெருமதியை விளங்கப்படுத்தி அனுப்புகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் மற்றவர்களை பற்றி யோசிக்கத்தான் வேணும். அவர்களும் அல்லாஹுடைய படைப்பினங்கள் தான். அதற்காக வேண்டி அவர்களுடைய குறைகளையோ அவர்களுடைய பூர்த்தியான விடயங்களையோ அதை பற்றி நாம் ஆராயக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று யோசிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அவருக்கு மாத்திரம் கொடுத்திருக்கின்றான் என்று பொறாமைப்படக்கூடாது. அவரில் ஏதோ விசேஷ தன்மை இருக்கும், அதால் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், அல்லது அல்லாஹ் நமக்கு சோதனையாக கூட நம்மளை கஷ்டத்தில் போட்டிருக்கலாம். இதை நாம் மறக்க கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஒட்டகத்தை பார்த்து சிந்திக்கவில்லையா? அஃபலா யல்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அவர்கள் ஒட்டகத்தை பார்க்க மாட்டார்களா? எவ்வாறு அந்த ஒட்டகம் வடிவமைக்கப்பட்டு படைத்திருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா? சொல்லிவிட்டு கடைசியில் கேட்பான், இதன் மூலம் அறிவு உடையவர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். இவ்வாறுதான் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹுடைய மகிமையை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய சக்தியை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையாக நாம் அல்லாஹுடைய சக்தியை விளங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை கேட்போம், அல்லாஹுக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் தூரமாகுவோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட தனிமையிலிருந்து அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் இது ஏன், இது எதுக்கு, இது யாருக்காக வேண்டி, இப்படிப்பட்ட சிந்தனை தான் இருந்து வந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம், நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் தனிமையில் சென்று அந்த ஹிரா குகையில் உலகத்துடைய சிந்தனை அதிகமாக வந்தது. அல்லாஹ் ஏன் இதை படைத்திருக்கின்றான்? மனிதர்கள் ஏன் இதை வணங்குகின்றார்கள்? இது கூடுமா, இது கூடாதா, நாம் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று தனிமையிலிருந்து அவர்கள் யோசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவு என்று சொன்னால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா பதா பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி அர்-ருயா ஸாலிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது ஆரம்ப கட்டமாக அவர்களுக்கு சாலிஹான கனவுகளின் மூலமாகத்தான் அவர்களுக்கு வஹி அருளப்பட்டது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு உதிப்பை போட்டான் தூக்கத்தில், இதுதான் சிறந்தது, இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதைத்தான் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற உதயத்தை போட்டான். அதற்கு பின்னால் ثم حبب إليه الخلاء فكان يخلو بغار حراء يتحنس الليالي ذوات العدد,
பல நாட்களாக பல இரவுகள் பல பகல்கள் அந்த ஹிரா குகையில் தனிமையிலிருந்து சிந்திக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விடயமாக அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால் கொஞ்ச நேரம் வருவார்கள், வந்து அந்த ஹிரா குகையில் தங்கியிருக்கக்கூடிய அளவுக்கு சாப்பாடோ தண்ணீரோ தேவையான அந்த கட்டுச்சாதனத்தை கட்டிக்கொண்டு அங்கு சென்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதோ நடக்க போகின்றதோ, ஏதோ கிடைக்க போகின்றதோ, ஏதோ மாற்றம் வரப்போகின்றது என்று சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றைய வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் நம்முடைய நேரங்களை வீணாக்காதே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி நாமும் யோசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் ஈமான் அதிகரிக்கும். நாம் கல் மலைகளை பார்க்கின்றோம், அதே போன்று மணல்களை பார்க்கின்றோம், நம்முடைய ஊரை பார்க்கின்றோம், இங்கு குவைட்டில் வசிக்கக்கூடிய நாம் குவைட்டையும் பார்க்கின்றோம். ஒரே மாதிரித்தான் இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு வித்தியாசங்கள், எத்தனையோ வித்தியாசங்கள். நம்முடைய ஊரில் வெயில் காலங்களாக இருந்தாலும் ஒரு மரத்துக்கு கீழால் நின்றால் என்ன அழகான ஒரு காத்து அடிக்கும். அந்த காத்து அடித்தால் சூடு விளங்காது. ஆனால் எங்கு மரத்துக்கு கீழால் அல்ல, எங்கு இருந்தாலும் காற்று அடித்தால் நெருப்பு தணல் போன்று ஒரு சூடான தன்மையை காட்டுகின்றது. ஒரே மாதிரித்தான் இருக்கின்றது, ஒரே சூடுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் வித்தியாசம் இருக்கின்றது. அல்லாஹ் இதை ஏற்றத்தாழ்வாக வைத்திருப்பது, இதை பார்த்து நாம் படைப்பினை பெற வேண்டும். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவத்தை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு வைத்திருக்கின்றான். வானத்திலிருந்து மழை பெய்கின்ற போது கூட ஒரே விதமாகத்தான் நீர் விழுகின்றது. ஆனால் பூமியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த பழங்கள், அந்த செடிகள் ஒவ்வொரு சுவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அது வாருகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான படிப்பின் அந்த கெட்டித்தனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அல்லாஹ்வால் மாத்திரம்தான் முடியும். இது அனைத்தையும் தரக்கூடியவன் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். இதை எந்த மனிதர்களாலோ அல்லது எந்த படைப்பினங்களாலோ, எந்த இன்ஜினியர்மார்களாலோ, எந்த அறிவாளிகளாலோ தர முடியாது. இது அனைத்தையும் அல்லாஹ் தான் தருகின்றான் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வரும். இதற்காகத்தான் குர்ஆனில் அதிகமான இடங்களில் நீங்கள் யோசிங்கள், வானத்தை பற்றி யோசிங்கள், பூமியை பற்றி யோசிங்கள், அதே போன்று மேகத்தை பற்றி யோசிங்கள், கடல்களில் செல்லக்கூடிய அந்த கப்பல்களை பற்றி யோசிங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய படைப்பினத்தின் அந்த உருவாக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் யோசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். அந்த யோசனை மூலம் அல்லாஹ் நமக்கு கூலி தர காத்திருக்கின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரிவாயத்தை அறிவிக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று இரண்டு சஹாபாக்கள் வந்து ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினவுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சற்று யோசிக்கின்றார்கள். நபி அவர்கள் நடந்து கொண்டு அந்த காட்சி தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வரும் வரைக்கும் எதிர்பார்க்கின்றார்கள். கொஞ்சம் எதிர்பார்த்திருந்து விட்டு சொன்னார்கள், ஓர் இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ஆயிஷா, ஏ ஆயிஷாவே, தர்ரீனி அத்தஅப்பதுல் லைலத லிரப்பி, கொஞ்சம் எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள், நான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை வணங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தாருங்கள், கொஞ்சம் தள்ளி இருங்கள் என்ற கருத்துப்பட நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், ஃபகுல்து, நான் சொன்னேன் நபி அவர்களுக்கு, வல்லாஹி இன்னி லஹிப்பு குர்பக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதை நான் விரும்புகின்றேன். அதே போன்று உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ அதையும் நான் விரும்புகின்றேன். நீங்கள் தனிமையிலிருந்து இபாதத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள்.
அது உங்களுடைய சந்தோஷம் என்றால் அது எனக்கும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தள்ளி இருந்து கொள்கின்றேன், நீங்கள் இபாதத் செய்யுங்கள் என்று இடம் கொடுக்கின்றார்கள், தள்ளி உட்கார்ந்து விடுகின்றார்கள். அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உளு செய்து கொண்டு தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அழுகின்றார்கள், தன்னுடைய தாடி நலைகின்ற வரைக்கும் அழுகின்றார்கள். மீண்டும் வந்து பார்க்கின்றார்கள், தன்னுடைய கால் மடிகளில் கூட தண்ணீர் பட்டிருக்கின்றது. அந்த அளவு அழுது துஆ கேட்டு அல்லாஹ்விடம் தொழுகின்றார்கள். மீண்டும் மூன்றாவது விடுத்தம் வந்து பார்க்கின்றார்கள், அவர்களுடைய அழுகையின் தண்ணீர் அந்த பூமியில் பட்டிருக்கின்றது. அந்த அளவு அதிகமாக கண்ணீர் வடித்து அழுதி இபாதத் செய்திருக்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய அதானுக்காக வந்து அதான் சொல்கின்றார்கள். இரவில் ஆரம்பித்தது ஃபஜ்ர் வருகின்ற வரைக்கும் இபாதத் செய்து கொண்டே யோசித்துக் கொண்டே அல்லாஹ்விடம் கெஞ்சி அழுது கொண்டே இருக்கின்றார்கள். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதான் சொல்வதற்கு கூட வந்து விட்டார்கள். அந்த அளவு நீண்ட நேரம் இபாதத் செய்கின்றார்கள். அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களையும் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டானே, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள், நீங்கள் எதற்காக வேண்டி இவ்வளவு அழுகின்றீர்கள் என்று வினவ அவர் கேட்கின்றார், அஃபலா கூன் அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி உள்ள ஓர் அடியானாக ஆகக்கூடாதா, அதற்காக வேண்டித்தான் நான் அழுகின்றேன். லக்கது அன்ஸல அலைய லைலத்து ஆயாத்தின், எனக்கு சில ஆயத்துக்கள் இன்று இரவு இறக்கப்பட்டது, அந்த ஆயத்தை நினைத்து நான் அழுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வயலுன் லிமன் கரஅஹா, யார் அந்த ஆயத்தை ஓதுகின்றார்களோ வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அந்த ஆயத்தை பற்றி அவர் சிந்திக்கவில்லை, அதில் ஆராய்ச்சி செய்யவில்லை, அதில் கூறப்பட்ட விடயம் தன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லை, வெறுமனவே ஓதிக்கொண்டு செல்கின்றார். அது அப்படிப்பட்டவர்களுக்கு நாசமாகட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு நாசத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் அந்த ஆயத்தை யார் கேட்கின்றாரோ, அதை பற்றி யோசிக்கவில்லையோ, அதை பற்றி அமல் செய்யவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்கின்றார்கள். சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்கள் பூமிகளுடைய படைப்பினங்களில் அத்தாட்சி இருக்கின்றது. வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, அதே போன்று இரவு பகல் இருக்குது அல்லவா, அதிலும் அத்தாட்சி இருக்கின்றது. லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அறிவாளிகளுக்கு அதில் அத்தாட்சி இருக்கின்றது. இப்படிப்பட்ட வசனத்தை யார் ஓதுகின்றாரோ, இதில் என்ன அத்தாட்சி இருக்கின்றது, இதன் மூலம் நாம் என்ன படிப்பினை பெற முடியும் என்ற விடயங்களை யாரெல்லாம் யோசிக்கவில்லையோ, யாரெல்லாம் சிந்திக்கவில்லையோ, அவர்களுக்கு நாசமாகட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்ஆன் ஓதுகின்றோமா, நாம் அதை சிந்தித்து இது என்ன உள்ளடங்கி இருக்கின்றது, இதில் என்ன படிப்பினை பெறலாம், இந்த வசனத்தின் மூலம் நாம் அல்லாஹ்விடம் எவ்வாறு பொருத்தத்தை பெற முடியும், இவ்வாறான விடயங்களை சிந்தித்து படிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வார். எந்தவித முயற்சியும் இல்லாமல் குர்ஆன் வசனத்திலும் நாம் ஆராய்வதில்லை. இதை அல்லாஹ் ஏன் சொல்லியிருக்கின்றான், எதற்காக சொல்லியிருக்கின்றான், இவ்வாறு செய்யத்தானா வேண்டும், அவ்வாறான சிந்தனைகள் இல்லை. தன்னுடைய தகப்பன் செய்தார், தன்னுடைய தகப்பனின் தகப்பன் செய்தார், அதனால் தானும் செய்கின்றேன் என்று நாமும் செய்யக்கூடாது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மலைகளை இவ்வாறு படைத்திருக்கின்றான், மரங்களை எவ்வாறு படைத்திருக்கின்றான், இப்படிப்பட்ட விடயங்களை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து நாம் இது அல்லாஹ்வுடைய மகத்தான படிப்பு, இது அல்லாஹ்வுடைய மகத்தான மக்லூகாத்துக்களில் இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய சக்தி வாய்ந்த படைப்பில் ஒன்று என்று நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்துக்கு உட்பட்டு விடுவோம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரகஅத்தானி முக்தஸிதானி ஃபீ தஃபக்குர்
தஃபக்குரின் சிந்தித்து தொழக்கூடிய 2 ரக்காத் இருக்குது அல்லவா. ருக்கு ஏன் செய்கின்றோம், சுஜூது ஏன் செய்கின்றோம், அந்த சுஜூதில் ஏன் அந்த துஆவை ஓத வேண்டும், கியாமில் ஏன் இந்த துஆவை ஓத வேண்டும். இவ்வாறு அல்லாஹ்வுடைய இந்த இபாதத்தில் இதன் மூலம் என்ன படிப்பினை பெறலாம், இந்த இபாதத்தை எவ்வாறு செய்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடையலாம், நபி அவர்கள் எவ்வாறு இந்த இபாதத்தை சரியாக செய்து காட்டியிருக்கின்றார் என்ற விடயத்தை அறிய வேண்டும் என்ற முயற்சியோடு யார் தொழுகின்றாரோ கைரு மின் கியாமில் லைலத்தின் பிலா கல்பின், எந்தவித சிந்தனையும் இல்லை. ஓர் இமாம் முன்னாடி இருந்து தொழுகின்றார், அவர் இரவு முழுக்க கியாமுல் லைல் தொழுகின்றார். ஆனால் ஏன் தொழுகின்றோம், எதற்கு தொழுகின்றோம், இதன் மூலம் என்ன பயன் இருக்கின்றது, இது யாருக்காக வேண்டி தொழுகின்றோம், எந்தவித சிந்தனையும் இன்றி இவ்வாறு முழு இரவும் தொழுவதை விட நன்மையை எதிர்பார்த்து காரணத்தை அறிந்து அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தொழக்கூடிய 2 ரக்காத்து சிறந்தது என்பதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஃபிக்ரத்து ஃபீ நிஅமில்லாஹி அஸ்ஸ வஜல் மின் அஃதலில் இபாதா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி நாம் சிந்திப்பது, எனக்கு அல்லாஹ் இந்த காலை தந்திருக்கின்றானே, இதன் மூலம் நான் நலவுக்காக வேண்டி பயன்படுத்துகின்றேனா அல்லது கெட்ட விடயத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்றேனா, நான் எதை செய்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தின அடியானாக ஆகுவேன், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களில் சிந்திப்பது கைரும் மின் அஃதலில் இபாதா, மிகவும் சிறந்த இபாதத்துக்களில் உள்ளதாக அமையும் என்பதாக ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் குறைகளை தேடாத மனிதர்களின் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க முடியும். அதே போன்ற அந்த அத்தாட்சிகளை நாம் உண்மையாக விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகிமை, அல்லாஹ்வுடைய திறமை, அல்லாஹ்வுடைய அந்த ஆளுமை நம்முடைய உள்ளங்களில் வந்துவிடும். அவ்வாறு வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும். நாம் பாவம் செய்ய நின்னும் போதோ நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும், அல்லாஹ் நரகத்தை படைத்திருக்கின்றான் பாவிகளுக்காக, ஆனால் இதை செய்யக்கூடாது என்று விலகி விடுவோம். அதே போன்று நாம் நன்மை செய்கின்றோம், 2 ரக்காத் தொழ வருகின்றோம், நம்முடைய உள்ளத்தில் அந்த நேரத்தில் வருகின்றது, இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வைத்திருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு துஆ மூலம் அர்ஷியுடைய நிழலை வைத்திருக்கின்றான் என்ற ஆசை வருமாயின் நாம் மேலும் அதிகமாக இபாதத் செய்வோம், அதிகமாக அல்லாஹுக்காக வேண்டி வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவோம். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினங்களை பற்றி சிந்திங்கள், இந்த உலகத்தை பற்றி சிந்திங்கள், உங்களுடைய நஃப்ஸை பற்றி நீங்கள் சிந்திங்கள், உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலை தந்திருக்கின்றான், இவ்வாறான விடயத்தை நீங்கள் சிந்தித்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள், அதன் மூலம் ஈமானை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மகிமையை ஆளுமையை விளங்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக குர்ஆனில் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றான் என்ற விடயத்தை நாம் உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் எப்போதாவது நேரம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி படிப்பினை பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் ஆராய வேண்டும். அது எதற்காக வேண்டி படைக்கப்பட்டது, யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது, அதன் மூலம் நாம் எவ்வாறு நடந்து கொண்டால் சுவனத்தை நுழைய முடியும், எவ்வாறு பொடுபோக்காக இருந்தால் நரகத்தை நுழைய முடியும் என்ற விடயங்களை நாம் சிந்திப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த மஹ்லூகாத்தில் நீங்கள் சிந்தியுங்கள், படிப்பினை பெறுங்கள் என்று அதிகமாக கூறியிருக்கின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலுமாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே போன்று அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபீங்கள் சாலிஹீன்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களும் அதே சிந்தனையோடு வாழ்ந்து வந்தார்கள். நாமும் அவ்வாறான வளமையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மகன்
ஒரு ஆயத்தை ஓதுவதை பார்த்தால் அழுவார்கள். எந்த அளவு என்று சொன்னால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. பக்கத்தில் பார்க்கக்கூடியவர்கள் சிந்திப்பார்கள், ஒரு மனிதன் இந்த அளவு அழ முடியுமா, ஒரு மனிதன் இந்த அளவு அல்லாஹ்வுக்கு அஞ்ச முடியுமா, அந்த அளவு யோசிக்க கூடிய அளவுக்கு அவர் அழுவார். எந்த ஆயத் என்று சொன்னால் வஹீல பைனஹும் வ பைன மா யஷ்தஹூன், அந்த நரகவாசிகளை பார்த்து நரகவாசிகள் அந்த சூடு தாங்கிக் கொள்ள முடியாமல் மா உன்பாரிதுன் மா உன்பாரிதுன் மா உன்பாரிதுன், எனக்கு குளுமையான குளிர் தண்ணி வேண்டும் என்று அழுவார்கள். அப்போது அவர் அந்த ஆயத்தை கேட்டால் மிகவும் அதிகமாக அழுவார். ஏனென்று சொன்னால் அவருக்கு அந்த குளிர் தண்ணீர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அனைத்து நேரங்களிலும் அவர் அழுவார். நான் இன்று அந்த நரகவாசிகள் கேட்கக்கூடிய அந்த குளிரான தண்ணீரை பருந்துகின்றேனே, இதே தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில் என்னை கேட்க வைத்து விடக்கூடாது, இதற்காக வேண்டிதான் அழுகின்றேன் என்று அன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுவார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்ஆனை படிக்க வேண்டும், கருத்தோடு அதை விளங்கி படிக்க வேண்டும். அதே போன்று நமக்கு முன்னால் நிகழக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அதை நாம் குறையாகவோ அல்லது நாம் அதை சிறிய விடயமாக கருதக்கூடாது. யாரும் ஆயத்துக்களில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புறக்கணித்திருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவான கூட்டமாக, அவருடைய உள்ளங்கள் கல்களை போன்றது, கல்லை விடவும் மிகவும் கடினமானது, இப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய அத்தாட்சிகள் வரும்போது அதை அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை அந்த கியாமத்துடைய நாளில் குருடர்களாக எழுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து நாம் கண் விழிக்க வேண்டும். அதிலிருந்து என்ன படிப்பினையை பெற முடியுமோ அதை பெற முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். இல்லவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை விட்டு நாம் தூரமாகி விடுவோம். அல்லாஹ்வுடைய இரக்க பார்வையிலிருந்தும் நாம் தூரமாகி விடுவோம். அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அந்த மறுமை நாளில் வேற யாரும் இரக்கம் காட்ட முடியாது. ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரையும் ஒழுங்கான சிந்தனையோடு நற்சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அதன் மூலம் படிப்பினைகளை பெற்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று சுவனம் நடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.